சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் அமைச்சர் நிர்மல்குமார் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் சட்டம் சிறைத்துறை குறித்து முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். தமிழக அரசினுடைய நிதிநிலை அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் நாள்தோறும் துறை வாரியாக முதலமைச்சர் ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு துறையிலும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் என அந்த துறையை சார்ந்த அதிகாரிகள் அந்த துறையின் மூலமாக பலனடையக்கூடிய பொதுமக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அம்சங்கள் என்ன என்பது தொடர்பாக கேட்டறியக்கூடிய முதலமைச்சர் இன்றைக்கு சட்டம் மற்றும் சிறைத்துறை சார்பிலான அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார். துறையினுடைய அமைச்சர் நிர்மல்குமார் மட்டுமல்லாமல் சிறைத்துறையினுடைய டிஜிபியாக இருக்கும் சந்தீப் ராய் ரத்தோர் மற்றும் காவல்துறையினுடைய உயரதிகாரிகளும் பங்கேற்றிருக்கின்றார்கள். இது தமிழகத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடித்து மக்களுக்கு நீதி கிடைக்கும் வகையிலே உள்ளூர் நீதிமன்றம் அமைப்பது தொடர்பாகவும் ஆலோசனை நடைபெறுகின்றது. மேலும் தவேக அரசு கொடுத்திருந்த அந்த வாக்குறுதிகளான மாவட்ட அளவில் அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் சிக்கல்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும், கிராமப்புற மக்களுக்கு கட்டணமில்லா ஆலோசனைகளை வழங்கக்கூடிய சட்ட ஆலோசகர்களுக்கு கௌரவ நிதி வழங்குவது உள்ளிட்டவை தொடர்பாகவும் ஆலோசிக்கப்படுகின்றது. சிறைகளிலே கைதிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு தேவையான சுகாதார கட்டமைப்புகளை வலுப்படுத்தி கொடுப்பது, போதுமான வசதிகள் இல்லாமல் இருக்கக்கூடிய சிறை கைதிகளுக்கு அந்த சிறைகளை விரிவாக்கம் செய்து கொடுப்பது உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசிக்கப்படுகின்றது. மேலும் சிறை மரணங்கள் அண்மையில் சர்ச்சையாகி இருந்த நிலையில் அது குறித்து முதலமைச்சர் இன்று துறை ரீதியிலான சில கேள்விகளை கேட்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.